யார் டைரக்டரா? என்ன காயம் போட்டிருக்கு? அழுகுறீங்களா? வருத்தப்படாதீங்க, இதுதான் ஆரம்பம். சினிமாவில் தான் மக்கள் சிரிக்கிறதுக்காக எடுக்கிறவன் அழுகணும். நான் அழுது 35 வருஷம் ஆச்சு. என்ன பார்க்குற? 40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா ஆசையில் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஓடினவண்ணா 5 வருஷமாக அசிஸ்டண்டாக அலைஞ்சேன். 10 வருஷம் அசிஸ்டண்டாக இருந்து அப்படி இப்படின்னு சினிமாவை கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் வாய்ப்பு வரும், அது ஒரு தேவதை மாதிரி. அதை மதிச்சேன்னா திரும்ப திரும்ப வரும். உதாசனப்படுத்தின திரும்ப வரவே வராது. இங்கே டைரக்டர் ஆகிறவன்லாம் படத்திலேயே சத்திய சித்திரான்னு நினைப்பான். இதில் என்ன முடியாது, இதில் என்னான்னு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். இதுக்குத்தாலும் பிரச்சனை பண்ணுவான். அப்படித்தான் நானும். என் ப்ரொடியூசரு தம்பி மகன் 2 பேரை நடிக்க வைக்கணும்னா முடியாதுன்னு நின்னேன். அவன் பிரச்சனை பண்ணான். போடாமடையா, நீ போனால் 1000 பிடிச்சி எனக்கு வருவான்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 1000ல் ஒருத்தனை கூட நான் பார்க்கல. கடைக்கு யார் வந்தாலும் பிடிச்சி உட்கார வச்சு சிவனேசன் குருவமானு கதை சொல்லுவேன். அப்படி யாரும் எனக்கு இல்லை. அது என் கதை குருவம்மா. அது அந்த பீரியடில் வந்திருந்தா பெரிய ஹிட்டாக இருக்கும். பாலச்சந்தர் பாரதிராஜா மாதிரி இருந்திருக்கணும். எனக்கு 64 வயசாச்சு. ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னதே இல்லை. என்ன பயமாக இருக்கா? என்ன மாதிரி ஆடுவேன்னு? உங்களை பொறுத்தவரையில் நான் வாழ்க்கையில் தோற்றவன் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஜெயித்தவன். நீ தோத்தியா ஜெயிச்சியான்னு அடுத்தவன் சொல்லக்கூடாது, உனக்குள்ளே இருக்கிறவன் சொல்லணும். புத்தி உள்ளவன் ஜெயிப்பான். போய் வேலையை பாரு, நான் கடை திறக்கணும். உட்கார்ந்து அழுகிறதுனால ஒன்றும் மாறணும்.